ஐயோ ஐயோ எனக்கு கால்றா கால்றா அது கால்றா கிரிக்கெட் டைம் விடுங்க கானகத்துக்கு சென்று சிவ பூஜைக்காக மலர் ஜலம் கொண்டு வர சொன்னால் எவன் ஒருவனுக்கு கூட வருந்துகிறான். இனி உன்னை சொல்ல வருகிறாரு. அது சண்டாள பாவியை சொன்னால் என் மகளை இனி சும்மாவே விடுவது கிடையாது. அவனுக்கு இரு சும்மா விடாத இரு நேத்திரத்தையும் அவர் அடிக்காதீங்கப்பா வேணாப்பா வேணாப்பா அடிக்காதப்பா அடிக்காதப்பா வேணாம்ப்பா சிவகாம வள்ளி அது எப்படி செய்யுவா எண்ணம் இல்லாமல் ஐயா சூத்து வலிக்குதா அப்பா வலிக்குதுப்பா இத அடிக்காதீங்கப்பா சிவகாம வள்ளி உன்னை சும்மாக விடுவது கிடையாது. என்னுடைய சிவ பூஜை எப்படி கெடுத்தாயோ அதனால் உன்னுடைய இரு நேத்திரத்தையும் பிடுங்கி குருடாக்கி அவனுடனே செல். அப்பா சண்டாளா பாவி என்னுடைய சிவ பூஜையை கடுத்து ஆண்டு காலமாக செய்து கொண்டு இருக்கிற அந்த 2016 நேரத்தில் மற்ற முக்கிய பரம கடவுளுக்கு எனக்கு பாவம் செய்ய நேரிட்டது. அது எத்தனை சொன்னாலும்
தன்மையும் இல்லாத தெய்வம் அம்மா தானோடு நடந்தாங்கம்மா தேகம் மேல என்ன அவர் வேற ஆசைப்படுது தப்பாப்பா ஈசரை கை இறைவாசா இந்த விதி வசனதானா தலை விதியில் எழுதிய விதியோ அப்பா இந்த கண்ணால் அவரை பார்த்து ஆசைப்பட்டுட்டேன்னு இரண்டு கண்ணையும் நீங்க நோட்டிட்டீங்களே அப்பா எப்படிப்பா நான் வாழ்வது எனக்கு யாரப்பா இருக்கிறாங்க அம்மா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா அம்மா பெற்று எடுத்த அம்மா என்னை பெற்ற அம்மா கொஞ்சம் கூட நீங்க மன இறங்கலையே நம்ம புள்ளைய அந்த மாதிரி செய்யாதீங்க நம்ம புள்ள தவறு செய்துட்டா நம்ம பெற்ற பொண்ணு 10 மாதம் பொண்ணு ஒரு நாள் சுமந்த பெற்ற தாய் அல்லவா நானு வேடாங்க நான் சொல்றது கேளுங்க எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லலையே அம்மா 10 மாதம் என்ன சம்மந்து பெற்று எடுத்த அம்மா என்னை பெற்று எடுத்த அம்மா என்ன பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாரும் சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாரும் சும்மா 10 மாதம் என்னையும் வந்து பெற்று எடுத்த அம்மா என்ன பெற்ற அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாரும் சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாரும் சும்மா அம்மா எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா ஊரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாத சும்மா
தவறு செய்யாம இருக்கிறாங்க. எந்த பொண்ணு அப்பா தவறு செய்யாம இருக்குது? யாருப்பா நாட்டை தவறாம இருக்கிறாங்க? நான் என்னப்பா தவறிட்டேன் அப்பா? எறும்பு ஆண்டாம சொம்பு சேராம தொப்பல் கொண்டு இறந்தடத்த அம்மா. இந்த கண்ணில் குருடிக்கு வைத்து பிழைப்புக்காக ஏதாவது ஒரு கணத்தில் இருக்க முடியாத அஞ்சப்பத்தை போட்டா அதை கொடுத்தாது வயிற்று பசி ஆட்டும். கணத்தில் இருந்த அஞ்சப்பத்தை கொடுத்து அம்மா எனக்கு தாய் இருந்த பலனில்லை, தந்தை இருந்த சுகமில்லை, என் வாழ்வின் நிலையில்லாத சுகமில்லை, நீ இறந்த என் வாழ்வின் நிலையில்லாத சுகமில்லை. இருந்தோ பலனில்லை, தந்தை இருந்தோ பலனில்லை, நீ இருந்தோ என் வாழ்வில் நிலையில்லாத சுகமில்லை. என்னை பெத்த அம்மா எனக்கு தாய் இறந்தோ பலனில்லை, தந்தை இறந்தோ சுகமில்லை, நீ இறந்த என் வாழ்வில் நிலையில்லாத சுகமில்லை. இருந்தோ பலனில்லை, தந்தை இருந்தோ பலனில்லை, நீ இருந்தோ என் வாழ்வில் நிலையில்லாத சுகமில்லை. நிம்மதியில்லை, நீங்களால் தொல்லை, அம்மனே உயிர்க்க வர அம்மன் வரவில்லை. இருந்தோ பலனில்லை, தந்தை இருந்தோ பலனில்லை, நீ இருந்தோ என் வாழ்வில் நிலையில்லாத சுகமில்லை. என்னை பெத்த அம்மா ஆசைய பாசமோ நேசமாகுமா, ஆசையும் பாசமோ நேசமுமாகுமா. மாதம் நன்று மார்கழியில் பணி விலகி போகுமா. தந்தை இருந்தோ பலனில்லை, நிலையில்லாத சுகமில்லை, நிலையில்லாத அப்பா கெச்சூரே நானம்மா கொச்சகன் பாரம்மா. கஜுரே நானம்மா கொஞ்சம் கண்பாரம்மா. அற்புதமாயலார்க்கு அறுதலை கூறம்மா, அற்புதமாயலார்க்கு அறுதலை கூறம்மா. இருந்தோ பலனில்லை, தந்தை இருந்தோ பலனில்லை, நீ இருந்தோ என் வாழ்வில் நிலையில்லாத சுகமில்லை. அப்பா அம்மா உன் வயசுல என்னாரே வேலையில அம்மா நான் கருவா தரிச்சு இந்த சின்ன வயசுல அவனை சிறு குழந்தை நிற்கிறேன். அம்மா எனக்கு யார் அம்மா இருக்கிறாங்க? அவனை தவிக்கிறது காதுக்கு கேட்கலையா அம்மா? என்னமான தவறு செய்து அவரை பார்த்து ஆசைப்பட்டது தவறா? ஒரு கை இல்ல, ஒரு கால் இல்ல, ஆசைப்பட்டுட்ட அம்மா. அதற்காக என் கண்ணை அப்பா நோண்டிட்டாரு அம்மா. பெண்ணாக நான் பிறந்த
அந்த பிரம்மதேவன் எழுதி வைத்த சதியா நான் பிறந்த விதியா அந்த பிறந்தோட கணக்கியது சரியோ அப்பா ரெண்டு கண்ணாக வந்தி வந்தி நாடு ரெண்டு கண்ணாகவே உனக்கு ஆசையான பொண்ணம்மா நான் அப்பா ரெண்டு கண்ணில் ஒடிட்டு அப்பா கண்ணாக வளர்ந்து வந்து நாடு நடைக்கடலுக்கு வந்த படகைய போலாடி நடைக்கடலுக்கு வந்த படகைய போலாடி மண்ணாக வாழ்க்கை கருது போச்சு இருக்க மழக்க மழை அதிக தீராமாச்சி இருக்க மழக்க மழை அதிக தீராமாச்சி எட்டாத களிய போலாடி எட்டாத களிய போலாடி எனக்கு எடுத்து சொல்ல ஒரு மனிதர் தானே. அம்மா மாற இறக்கைய மேல் காட்டு அம்மா மாற ஐயா மேல இறக்கைய மேல் காட்டு இது அரசிலகு எழுதி வைத்தேன் ஐயா இறைவா இந்த காலகத்துல அவர் எங்க இருக்கின்றாரோ என் கண்ணை விட்டாங்க நான் அவரை எங்கே கண்டு தேடுவேன் அவர் என்ன செய்தார்களோ என் தந்தை என்ன செய்தாரோ அவர் எங்க இருக்கின்றாரோ அடி எங்க கண்டு தேடிடுவேன். என் உரைய இந்த காற்றை எங்கடைய மாலை கண்டு தேடுவாரு அம்மா அவருக்கு இல்லாச்சோ ஏதாச்சும் சொல்லுது அம்மா அது எங்க கண்டு தேடிடுவேன். என் உரைய தகாதடி எனது உள்ளம் சாமியத்தா காணாய் விட்டாய்
மன்னவா மன்னவா உயிர் போல இருக்கு சிவகாமி வள்ளி. என்னடி ஆயிடுச்சு உனக்கு? பெண்ணே சிவகாமி வள்ளி, என்ன கண்ணை கட்டி கொண்டு வருகிறாய்? ஐயோ என்ன காரணம்? சாமி என்ன? ஒரு கை இல்ல ஒரு கால் இல்ல அவசரத்தீங்க. உங்க மேல நான் ஆசைப்பட்டேன். பசி எடுக்குன்னு சொன்னீங்க. நான் சாதை எடுத்து வரக்கூடிய நேரத்துல ஒரு கை காலோட நின்றுங்க. ஆமா, உங்களை பார்த்து என்னங்க ஆச்சு? ஒரு கையும் ஒரு காலு இல்லைன்னு சொன்னீங்க. கடைசியில நிக்கிறீங்க, என்னங்க அர்த்தம் அப்படி என்று கேட்டேன். ஆமா, நீங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுனீங்க. நானா உங்களுக்கு சாப்பாடு நான் ஊட்டினேன். ஊட்டக்கூடிய நேரத்துல எங்க அப்பா இருக்கின்றாரு புத்தண்டாசுரன். அடி பாவி, உனக்கு ஒரு ஆடவரை கேட்டிருந்தால் ஒரு ஆடவரை திருமணம் செய்து வைத்திருப்பேன். இனி ஒரு பைத்தியக்காரனை அவன் மேல ஆசைப்பட்டு நீ சாப்பாடு ஊட்டுறியே, இது நியாயமா என்று என் 2 கண்ணையை லோண்டி விட்டாள் ஐயா. நான் வேணான்னு சொல்லும் போதே நீ வந்தியா? நீங்க ஏன் வந்திருக்கீங்க? நீங்க யாரு, அவரு யாரு? நாங்க 2 பேரும் அதிகமா வேலை இருக்காது. அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்களா? சிவகாமி வள்ளி, கொஞ்சம் தள்ளு. இப்ப நம்ம எங்க செல்ல வேண்டும்? உனக்கோ நேற்று தெரியவில்லை, எனக்கோ கால்கரங்கள் இல்லை. என்னை தீட்டிக் கொண்டால் உனக்கு நான் 2 நேத்திரமாக இருப்பேன். அப்படியா? அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போகலாமா? அப்படியா? அந்த திருச்செந்தூரை தன்னை எனக்கு தெரியா, ஏன்னா உங்களுடைய அனுபவம் இல்ல, உங்க பேர்லாம் தெரியும். விவரமா சொல்லுங்க.
ராசாமி ஏன்பா இப்போ தெரிகிறதா எனக்கு தெரியுது. எப்படிடா எங்கப்பா திருச்செந்தூர் பார்த்தேன், மலை வைக்கிறீங்க. சோமாசூர்ல பார்த்தேன், அங்கேயும் மலை வைக்கிறீங்க. பழனி மலையில பார்த்தேன். இது தெரியுதுதான். உங்க வாயாலே போறது 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். வெண் சமரில் 5 ஆயிரம் வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் இறைச்சி தோன்றும். அதேதான். முருகாவென்று ஒருவர் முன், அதேதான். அதாவது முருகாவென்று ஒருவர் சொல்லினாரே ஆனால் இன்னல்கள் எதுவுமே இருக்காது. அப்படி காப்பாற்றக்கூடிய கடவுள் நான் தானே முருகப் பெருமான். ஆமாண்டா. ஏண்டா உனக்கு என்ன சந்தேகம்? ஏன் முருகா காப்பாற்ற முருகரு கோமனை கட்டிக்கின்னு ஒரு குச்சி கையில் வச்சுட்டாரு. ஆமா சபாஷ். ஏன்னு கேட்டா என் தந்தையாய் மீது கோபப்பட்டு ஒரு மாங்கனிக்காக எனது என் அண்ணனுக்கு சண்டை வந்து பழனி மலை கோபமா போனேன். அதனால நான் ஆண்டி கோலம் அது. இது என்ன கோலம் தெரியுமா? திருச்செந்தூர்ல அதாவது சூரியசம்மாரம் செய்யறேனே அந்த கோலம் இது. உங்களுக்கு வந்த குறைகள் என்னப்பா? குழந்தைகளே, உங்களுக்கு வந்த குறைகள் என்னன்னா யார் ஆள் இந்த விபரீதம் நடந்தது அப்படி என்று விளக்கமாக கொடுமை என்ன தெரியுமா? என் மதுரைகளில் வரக்கூடிய இருக்கு அல்லவா, அவளுக்கு என்னுடைய இணைய விருப்பம். அதனால் அவ ஆசையை நான் மறுத்தது காரணமாக என் அண்ணன் விலகி வரக்கூடிய எங்க அண்ணனை நாங்கள் குறைத்தார். ஏன்னு தெரியுமா? அவ ஆசைக்கு நான் இணங்கவில்லை. அதனால் அவ மாற்றி சொல்லி எனக்கு ஒரு கை ஒரு கால் வாங்கி விட்டான். அதனால் எனக்கு இந்த நிலைமை. எங்க அண்ணனுக்கோ பைத்தியமாய் விட்டார். என்ன